படம் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம். அதாவது ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் சப்ஜெக்ட், ரொம்ப ஒரு சூப்பர் காம்போ ஃபேமிலி ட்ராமா. நல்லா இருந்தது. எனக்கு 2 பார்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு சீக்வன்ஸும் இல்லை. நல்லா இருந்தது எல்லாமே. ரெஸ்லிங் இருக்குது. ஃபேமிலி ஆக்சுவலாக ஃபேமிலிக்குள்ளே அவங்களோட ட்ரீம்காக தே சப்போர்ட் ஹஸ்பண்ட். இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு தான் எல்லா பொண்ணுங்களும் நினைக்கிறாங்க. ஸோ அதை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அமேசிங். இது சீரியஸாகவே அந்த பொண்ணு ஆக்சுவலி அந்த கிட்டே காமெடி பண்ணியிருக்கா, இந்த குழந்தையே காமெடி பண்ணியிருக்கா. நல்லா இருந்தது. அவள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் மூவ் ஆவா அந்த குழந்தை. சூப்பரான ஆக்டிங். ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் அமேசிங். அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் லைக் அந்த கோவம் அதில் ரியாலிட்டிக்காக இருந்தது. அப்புறம் நம்ம விஷ்ணு விஷால் சார் பற்றி சொல்லவே தேவையில்ல, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஐயோ அவங்க எல்லாமே சூப்பர். எல்லாருமே நோ ஒன் நம்ம ரீப்ளேஸே கிடையாது இந்த கேரக்டருக்கான. இவங்களை போட்டிருக்கலாம் அப்படின்ற ரீப்ளேஸே இல்லை. ஆல் ஆர் குட். எல்லாருமே பார்க்கலாம். சீக்கிரமாக கட்டா குஸ்தி 2 கண்டிப்பாக வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் கண்டிப்பாக. பாய். கட்டா குஸ்தி 2 வந்து மாமனுக்கு அப்புறம் தமிழில் ஒரு குடும்ப திரைப்படம். கட்டா குஸ்தி 1க்கு அப்புறம் பெரிய கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாமன் வந்துச்சு. போன வருஷம் மாமன், இந்த வருஷம் இந்த படம்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஃபேமிலி படம். ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய, தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். ஐஸ்வர்யலட்சுமி, விஷ்ணு விஷால், அந்த குட்டி பாப்பா 3 பேருமே போட்டி நடிச்சிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. விஷ்ணு விஷாலை ஒரு விஷயத்துக்கு பாராட்டணும். அவர் ரொம்ப அண்டர் பிளே பண்ணியிருக்காரு. அது எல்லா ஹீரோவும் பண்ண மாட்டாங்க. அது உண்மையிலே பெரிய விஷயம். எப்படி அவ்வளவு தன்னைத்தானே கம்மி பண்ணிட்டு நடிச்சாருன்னு தெரியல. சூப்பராக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் தேட்டரே விழுந்து சிரிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வர கோர்ட் சீனுமே வந்து செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனசுக்கு நிறைவான ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம். படம் ஃபுல்லாகவே ஒரு செம்மையாக இருந்துச்சு. ஹியூமரு குறிப்பாக கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி இருக்க கோர்ட் போர்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்ட போச்சு. தேட்டரே விழுந்து சிரிச்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த கட்டா குஸ்தியோட அப்படியே கண்டினியூஷன் மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரெஃபரன்சஸ்லாம் நிறையா வருது. கிளைமேக்ஸில் ஒரு ரெஃபரன்ஸ் வருது. அது இன்னும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே கட்டா குஸ்தி 1ஓட கண்டினியூஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அதான் மாமனுக்கு அப்புறம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தேட்டரில். கிளைமேக்ஸில் அதே வழக்கம் போல தான். கணவன் மனைவிக்குள்ளார இருக்க பிரச்சனை அவங்க மட்டுமே பேசி தீர்த்துக்கணும். 3வது மனுஷன் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மெசேஜ். எல்லாரும் பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஒரு பாக்யராஜ் சார் படம் பார்த்தோம் அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லலாம், விஷ்ணு விஷால் சார் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி ரொம்ப நல்ல விஷயம். ஒரு ஹீரோயிசம் விட்டுட்டு ஒரு ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆல்ரெடி கட்டா குஸ்தி 1ல் தான் பண்ணார். இதில் அதை விட ஜாஸ்தியாக ரொம்ப பண்ணியிருக்காங்க. அண்ட் காமெடி வைஸும் சரி, படமும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் போன ஃபாஸ்ட்டும் தெரில, படம் முடிஞ்ச ஃபாஸ்ட்டும் தெரில, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படம். யாரு 2 பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ், ஜீரோ, அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதான் சொல்றேன். அதை விட இது ரொம்ப சூப்பராக தான் இருக்கு. நல்லா இருக்கு. டெஃபினட்டாக பார்க்கலாம். அது நீங்கள் வந்து ஃபுல்லாக கிராமத்து சப்ஜெக்ட் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து சிட்டிலே நடக்கிற மாதிரி, ஒரு கோயம்புத்தூர் சிட்டியில் நடக்கிற ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. 100% அவுட்டாக இருக்குது. அதாவது என்னென்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு, டாம் அண்ட் ஜெரியா இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே. பட் பேசிக்காக எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் பிடிக்கும். உங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயம் என்னன்ட்டு. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும். தாராளமாக பார்க்கலாம் எல்லாருக்கும். ஸோ நல்ல ஒரு படம். எல்லாரும் நல்லா கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். தேங்க்யூ. மூவி நல்லா இருந்துச்சு சார். சூப்பராக இருக்குது. நல்ல காமெடி மூவி. ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு மூவி. கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. காமெடி ஃபுல்லாகவே காமெடி தான் மூவி. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு மூவி. சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஷ்ணு சார் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு மூவி. எல்லாரும் ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு எல்லாமே. அப்படி போடு செம்மையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும். எல்லாரும் பார்க்கலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு சார். சாங்ஸு ஃபைட்டு நல்லா இருந்துச்சு. காமெடி வந்துட்டு தனி ட்ராக்காக இல்லாமல் ஃபுல்லாக அந்த மூவியோட இன்பில்டு ஆகி வர்றதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட அப்பியரன்ஸுமே நல்லா இருந்துச்சு. கருணா சார் இவங்களோடது, ரம்யா கிருஷ்ணன் மேமோட அப்பியரன்ஸும் நல்லா இருந்துச்சு. அவங்க போர்ஷன் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ரீமேக் சாங் வந்துட்டு படத்துக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு.
கிளைமேக்ஸ் என்னது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாண்டிங் எப்படி இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃபுக்கு எவ்வளோ பேக் போனாக இருந்து ஹெல்ப் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படம் தான். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் ரொம்ப இதுவாக இருந்தது. இதில் வந்து நல்ல ஸ்டோரி, குடும்ப ஸ்டோரி. ரெண்டாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற இது நல்ல, அவங்க ஒரு ரெஸ்லர், அந்த குழந்தையோட நடிப்பை பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த குழந்தை ஒரு ப்ளஸ் பண்ணிட்டு, ரெண்டாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு ஒர்க் பண்ணாத வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வர பிரச்சனை, அதனால் வந்து கோச்சி பண்ணுற ப்ராப்ளம், இது எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்காரு. கடைசியில் யோகி பாபு வருது, ரம்யா கிருஷ்ணன் வருதுலாம் படத்துக்கு ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். குடும்பத்தோடு பார்க்கலாம். சர்டிஃபிகேட்டும் கடைசிலேருந்து நடுவில் நல்ல காமெடியெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய இவரோட நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பேர் ஆமாங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கடைசியில் இன்னும் வந்திருக்கு, இன்னும் ப்ளஸ் பண்ணுறாரு. ஃபேமிலியோட பார்க்கலாம். சர்டிஃபிகேட்டும் யூஸ் சர்டிஃபிகேட். படம் உண்மையாக நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் என்ன கதைனா, இப்போ வீட்டில் ரெண்டு புருஷன் முன்னாடி சண்டை போட்டாலும் வெளியில் யாருக்கும் தெரியாமல் நமக்குள்ளே இருந்து சந்தோஷமாக இருந்து இருக்கிற மாதிரி உண்மையிலே நல்லா இருக்கும் படம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் மொதல் வாட்டி பார்க்குறேன். படம் அவ்வளோவா பார்க்க மாட்டேன். தேட்டருக்கு வந்து மொதல் வாட்டி பார்க்குறேன். காமெடி வந்து என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது, ஒரு எப்படி சொல்கிறது எமோஷனலாகவும் இருக்குது. காமெடியெல்லாம் நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து இப்போ ஒரு கற்றுக் கொடுக்குறது எப்படி இருக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறது, அது நல்லா தான் இருக்கும். இப்போ ஹஸ்பண்ட் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. மோட்டிவேட் பண்ணால் அவன் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்கும், பார்க்கலாம் கண்டிப்பாக. ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் இது போனதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருக்கும். பட் இதில் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே ரியலி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். லாஸ்ட்டில் ஒரு மெசேஜ் வச்சுருக்காங்க, அது கண்டிப்பாக எல்லாருடைய ஃபேமிலிக்குமே பொருந்தும். ப்ளஸ் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் இதோட நல்ல ஒரு மெசேஜோடு வச்சுருக்காங்க. கட்டா குஸ்தி படம் சூப்பராக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்தால் எப்படி இருக்குன்றதை யதார்த்தமாக அழகாக காமிச்சிருக்காங்க. படம் டீமுக்கு குட் லக், நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ விட ஹீரோயின் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைட்ஸ் எல்லாம் பார்க்கணும், நம்ம ஹஸ்பண்ட் நம்ம போட்டு அடிக்கணும்னு தோணுது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை பயங்கரமாக க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை தான் இதில் ஹைலைட்டு. போதலாம் காமெடி சூப்பராக இருக்குது, நல்லா வந்திருக்கு. காமெடி வந்து கருணாஸ் சார் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அந்த சின்ன சின்ன யதார்த்தமான ஸ்லாங்கில் சொன்னது ரொம்ப நல்லா வந்திருக்கு. கிளைமேக்ஸ் முன்னாடி எதிர்பார்த்தது தான். ஃபர்ஸ்ட் அதுலேயுமே அப்படி தான் வந்துச்சு, இதுலேயுமே அப்படி தான் வரும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் பார்க்கலாம், கிட்ஸ் பார்க்கலாம்.